வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இதில் வாசிக்கிறோம், எசேக்கியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா யூத ராஜாக்களிலே ஒரு 13வது ராஜா என்று சொல்லி பார்க்கிறோம். மிக தேவனுக்காக உண்மையுத்தமாய் வாழ்ந்த ஒரு நல்ல ராஜா. அவனுடைய தகப்பன் பெயர் ஆகாஸ். ஆனால் அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழவில்லை. ஆனால் ஆகாசுக்கு பிறந்த மகனாகிய எசேக்கியா தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறான். எசேக்கியா என்றால் யெகோவா என் பலன் என்று சொல்லி அர்த்தம். உண்மையாகவே கர்த்தரே அவனுக்கு பலனா இருந்து, அவனுக்கு வந்த வியாதிகளிலே, அவனுக்கு வந்த போராட்டங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாய் இருந்து ஜெயத்தை தந்து ஆசீர்வாதமாய் நடத்துகிறதை நாம் 2 ராஜாக்களை வாசிக்கிறோம், 4ஆம் புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 38 வாசிக்கிறோம், சில இடங்களிலே எசேக்கியாவை பற்றி வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நாட்களிலே இங்கே வாசித்தோம், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு இக்கட்டான நிலைமையிலே ஆண்டவர் எசேக்கியாவுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? தீர்க்கதரிசனமான ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டுட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டுட்டேன். இதுக்குத்தானே நம்ம ஏங்குறோம், எவ்வளவோ வாழ்க்கையில புலம்புகிறோம், தவிக்கிறோம், முறுமுறுக்கிறோம். சில நேரத்தில் ஆண்டவரே, ஏன் என் விண்ணப்பத்தை நீங்க கேட்கலையாப்பா, என் கண்ணீருக்கு பதில் வராதா, எத்தனையோ ஆண்டுகளா நான் உங்களுக்கு காத்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்க்கிறோம். ஆனா எசேக்கியா ஜெபித்த ஜெபத்திற்கு உடனே பதில் வருகிறது. ஆண்டு தெளிவா சொல்றாரு, மகனே, உன் விண்ணப்பத்தை கேட்டதுனால, உன் கண்ணீரை கண்டதுனால நான் உன்னை குணமாக்கிட்டேன். இதற்கு அடையாளமா நீ 3ஆம் நாளில் நீ ஆலயத்துக்கு போவா என்று சொல்லி அருமையான வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய கண்ணீர்களும், நம்முடைய ஏக்கங்களும், நம்முடைய பெருமூச்சுகளும், நம்முடைய விண்ணப்பங்களும் எப்பொழுதெல்லாம் தேவன் அங்கீகரிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அற்புதங்கள் தாமதிப்பதே இல்லை. அற்புதங்கள் சடுதியாய் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை உடனே கேட்கறது இல்லை. ஏன் அப்படின்னா, வெளிப்பிரகாரமான அழுகையை பார்த்து எப்பொழுதுமே தேவன் இறங்குகிறவர் அல்ல. ஒரு பிள்ளை ரொம்ப நேரம் அடிச்சிட்டோம், அது ரொம்ப நேரம் அழுதுச்சுன்னா தாயா இருக்கிற நமக்கு, தகப்பனா இருக்கிற நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இரக்கம் வரும். என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை தவறே செஞ்சிருந்தாலும் என் பிள்ளையை அடிச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை அணைத்து கொண்டு அந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவதுண்டு. அது நாம். ஆனால் நம்முடைய தேவன் சில நேரங்களிலே நாம் வெளிப்பிரகாரமாய் அழுகிற அந்த கண்ணீரை பார்க்கிறதில்ல, உள்ளம் உடைந்து, இல்லை என்றால் உள்ளம் தேவனுக்கு முன்பாக புதிதாக்கப்பட்டு, உள்ளம் தேவனுக்கு முன்பாக உண்மையாயிருந்து அழுகிறோம் பாருங்க, அந்த கண்ணீரை மாத்திரமே கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். இங்கே வாசிக்கிறோம், எசேக்கியா அழுகிறத வாசிக்கிறோம். பொதுவாக ஆண்கள் சீக்கிரமாய் அழமாட்டார்கள். பெண்களுக்கு கண்ணீர் என்றால் அது உடனே வந்துவிடும், அது சொல்லவே வேண்டாம். எப்பொழுதுமே அழுகிற பெண்கள் கூட உண்டு. ஆனால் ஆண்களை ஈஸியாக அழ வைக்க முடியாது. ஒரு ராஜா இஸ்ரவேல் தேசத்தை 29 வருஷம் ஆட்சி செய்கிறான். இப்படி ஒரு நல்ல ராஜா, அவனுடைய வாழ்க்கையில அவன் சந்தித்த போராட்டம் அவனை நிலைகுலை வைக்கிறது. அவன் அழுகிறான், தேவன் எனக்கு இறங்க மாட்டாரா, தேவன் எனக்கு பதில் செய்ய மாட்டாரா, என் கண்ணீரை கண்டேன் என்று சொல்ல மாட்டாரா, நான் என்ன தவறு செய்தேன், என் தேவனுக்காக நான் உண்மையாய் வாழ்ந்தேன் என்று சொல்லி அவனுடைய மன குமரலை வாசிக்கிறோம். 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்நாட்களில் என்று சொல்லப்பட்டது. என் நாட்களில் எசேக்கியா ராஜா சந்தோஷமாய் சுகத்தோடு சமாதானத்தோடு ஆட்சி செய்து வருகிற அந்த நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான் என்று சொல்லி சொல்லப்படுது. சாதாரண வியாதி அல்ல, மரணத்திற்கு ஏதுவான வியாதி. சிலர் சொல்லுகிறார்கள் அது பிளவை என்று வேதத்தில் போட்டிருக்கிறது. அது ராஜ பிளவை என்று சொல்வார்கள். அந்த ராஜ பிளவை எப்பொழுதுமே முதுகு தண்டுவடத்தில் வரும் என்று சொல்கிறார்கள். அதை தான் இப்பொழுது கேன்சர் என்று சொல்கிறார்கள். அது ராஜாக்களுக்கு வரும் என்று சொல்வார்கள். அது ஒன்று பெருசாக இருக்காது, ஒரு சின்ன கட்டி போல இருக்கும், அவ்வளவுதான். அதால் படுக்க முடியாது, எந்திரிக்க முடியாது. அது அவர்களால் சுகமாக, அது வேதனை கொடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொடிய வேதனையிலே அவர்கள் மரித்து போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வியாதி இந்த எசேக்கியா ராஜாவுக்கு வந்திருக்கிறதை வேதத்தில் வாசிக்க முடிகிறது. சாதாரண வியாதி அல்ல, மரணமே வரக்கூடியதான ஒரு பொல்லாத வியாதி வந்திருக்கிறது. ஆண்டவர் நினைத்தால் அவனுக்கு சுகம் கொடுத்திருக்க முடியும், சுகம் கொடுத்திருக்கவும் வேண்டும். ஆனால் ஆண்டவர் ஏசாயாவை அனுப்பி சொல்லுகிறார், நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே மரணத்தை மறைத்து வைக்கிறார். ஆனால் சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே மரணத்தை வெளிப்படுத்துகிறார். அப்படித்தான் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மரணத்தை முகத்துக்கு முன்பாய் சொல்ல ஏசாட்ட, நீ பயப்படாம சொல்லு ஏசாயா, என் மகனாகிய எசேக்கியாவை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன், அவனுடைய நாட்கள் முடிய போகிறது, அவனை என்னோடு சேர்த்து கொள்ள போகிறேன், அவன் இனி பிழைப்பதில்லை, இந்த வியாதி மரணத்துக்கு தான் வியாதி, ஒரு கொடிய வியாதி என்று சொல்லி ஆண்டவர் எசேக்கியாவோடு பேசுகிறார். ஏன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்கிறார் என்றால், இதுவரைக்கும் எசேக்கியா ராஜாவுக்கு குழந்தை இல்லை.
நீங்க 18ஆம் வசனத்துல வாசிக்கும் போது தான் வாசிக்கிறோம், நீர் பெறப்போகிற உமது சந்தானம் என்று எழுதப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் எசேக்கியா ராஜாக்கு பிள்ளை இல்லை. அப்ப திடீர்னு எசேக்கியா ராஜா மரிச்சிட்டாருன்னா யார் நாளைக்கு அரசாங்கம் பண்ணுவது? மகனும் இல்லை, மகளும் இல்லை, யாருமே இல்லை, சந்ததியே இல்லை, யார் ஆளுகை செய்வது? அதனால கொஞ்சம் டைம் கொடுக்கிறார் ஆண்டவர். ஒழுங்குபடுத்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கு சில நேரங்களிலே தேவன் நமக்கு சந்தர்ப்பத்தை தருகிறார். சில பரிசுத்தவான்களை பாருங்கள், 3 நாள் படுக்கையில் இருப்பார்கள், சில நேரம் 10 நாள் படுக்கையில் இருப்பார்கள், சிலர் 3 மாதம் படுக்கையில் இருப்பார்கள், சிலர் மாத்திரம் வருடக்கணக்காய் படுக்கையில் இருப்பார்கள். எதற்கு? கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கு. மரணத்துக்கு மட்டும்தான் ஒழுங்குபடுத்தணுமா அப்படின்னு கேட்டா இல்லை. உயிரோடு வாழ்கிற போதே கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியம் தந்திருக்கும் போதே நம்முடைய குடும்பங்களில் எதெல்லாம் ஒழுங்கின்மையாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒழுங்குபடுத்தாத பட்சத்தில் தேவன் அந்த குடும்பத்தை கையில் எடுப்பதே இல்லை. எது உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கின்மையாக இருக்கிறது? உங்கள் பிள்ளைகள் ஒழுங்கின்மையாக ஓடிக்கொண்டிருக்கிறார்களா? உங்கள் குடும்பம் ஒழுங்கின்மையாக இருக்கிறதா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்கள் குடும்பத்தில் இல்லையா? தேவ பிரசன்னம் இல்லாமல் வாழ்கிறீர்களா? தேவ ஆளுகை உங்கள் குடும்பத்தில் இல்லையா? எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை, எது உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறதை பார்க்கிறீர்களோ அந்த காரியத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். சில காரியத்தை மாத்திரமே நாம் ஒழுங்குபடுத்த முடியும். பல காரியங்களை நம்மால் ஒழுங்குபடுத்த முடியாமல் இருக்கும்போது ஆவியானுடைய ஆளுகை அந்த குறிப்பிட்ட பகுதியிலே, அந்த குறிப்பிட்ட சமயங்களிலே, அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைகளே ஆவியானவரே ஒழுங்குபடுத்த வேண்டும். அப்போ ஆண்டவற்றை கேட்கணப்பா, இது ஒழுங்குபடுத்தப்படாதது போல இருக்கிறது. நான் கண்ணுள்ள போதே இந்த காரியம் ஒழுங்குபடுத்தப்படவில்லை என்றால் நான் கண்ணை மூடிக்கொண்டு போன பிற்பாடு என் குடும்பம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ, என் சந்ததி எப்படி இருக்குமோ? நீர் ஒழுங்குபடுத்தக்கூடிய நாட்களிலே என் குடும்பத்தை நீர் ஒழுங்குபடுத்தும். எசேக்கியாட்ட சொல்றாரு, நீ உன் குடும்பத்தை ஒழுங்குபடுத்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக குடும்பங்களை ஒழுங்குபடுத்த கூடாதபடிக்கு பிசாசான் உங்களுடைய வாழ்க்கையில கண்ணிகளை போடுகிறானோ எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒழுங்குபடுத்தும், என் எதிர்காலத்தை ஒழுங்குபடுத்துறது, உங்களுடைய எதிர்காலத்தை ஒழுங்குபடுத்துகிற கர்த்தர் உங்கள் சரீரத்தை, உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை, உங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்தை எல்லாவற்றும் ஒழுங்கின்மையா இருக்குதா? ஒழுங்கே இல்லாமல் தரிகட்டு போகிறது போல இருக்குதா? எல்லாம் நினைச்சது போல. சிலர் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஒரு வழியில் போகும், பிள்ளைங்க 2 இருக்கலாம் 3 இருக்கலாம், 3 பிள்ளைகளா இருந்தால் 3 வழியில் போகும், 2 பிள்ளைகளா இருந்தால் 2 வழியில் போகும், கணவன் ஒரு வழியில் போயிட்டு இருப்பார், மனைவி ஒரு வழியில் போயிட்டு இருப்பார். எப்படி அந்த குடும்பத்தை ஒழுங்குபடுத்துது? அப்பொழுதுதான் நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அப்பா, என் குடும்பத்தில் ஏதோ ஒன்று ஒழுங்கின்மையை போல தெரிகிறதே. இல்லை, என் பிள்ளை அப்படி தான் இருக்கும் எப்போவுமே, என் பிள்ளைக்கு அப்படி தான் தெரியும், இல்லை என் கணவன் இப்படி தான் இருப்பார், இல்லை என் மனைவி. நோ, அதுக்குத்தான் இடம் கொடுக்கவே கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி விஷயத்தில், ஒழுங்குபடுத்தக்கூடிய விஷயத்தில் தேவ சமூகத்தில் வந்து நிற்கணும். அப்பா, என் குடும்பத்தை, ஏன்னா ஆண்டவர் குடும்பங்களை இணைத்தவர் தேவன், திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தினவர் தேவன், அதனால ஒழுங்குபடுத்துகிறவரும் தேவன். இங்க எசேக்கியாட்ட சொல்றார் ஒழுங்குபடுத்தும் சொல்லும் போது, எசேக்கியா ராஜா நாம இருந்தா, அப்படியே ஆண்டவரே நீங்க சொன்னா அதை மாற்றவே மாட்டீங்கப்பா, நான் என் குடும்பத்தை ஒழுங்குபடுத்துறேன், என்னை எடுத்துக்கொள்வீங்களா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனா எசேக்கியாவுக்கு இருந்த ஸ்ட்ராங்கான ஒரு மன உறுதியை பாருங்க. சாவுக்கு பயப்படலை. ஆனால் கர்த்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்தம் எங்கே? கர்த்தர் என்னோட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தை எங்கே? நான் இப்போ சாக மாட்டேன், என்ன நீர் இப்போ எடுத்துக்கொள்ளக்கூடாது, எனக்கு கொஞ்சம் வயசு, இன்னும் எனக்கு பிள்ளைகளே பிறக்கலை, இப்போமே நீர் என்னை எடுத்துக்கொண்டீரா, என்னுடைய ராஜ்யத்தின் எதிர்காலம் என்ன, என் தேசத்தின் எதிர்காலம் என்ன, நான் உண்மையாக ஆட்சி செய்யும் போது நீர் இப்பொழுது கொஞ்சம் வயசில் பாதி வயதில் நீர் என்னை எடுத்துக்கொண்டால் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஆதங்கத்தோடு நிற்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரண கண்ணிகள் இன்றைக்கு அநேக குடும்பத்தின் மீது போடப்படுகிறது. மரண கட்டுகள் அநேக குடும்பத்தை சூழ்ந்து கொள்கிறது. மரண கட்டுகளை உடைக்கிறது யார் தெரியுமா? தேவன் தான். எப்பவுமே பிசாசு ஜீவனை பறித்துக் கொள்ளும்படி தான் போராடுவான். சில நாங்கள் ஜெபிக்கும் போது பார்த்துருக்கிறேன், சில பிள்ளைகள் சத்ரு கிரியையினால அலக்களிக்கப்படும் போது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஜீவன் தான் வேணுங்க. சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா குடும்பமாக எனக்கு வேணும், இவங்களோட உயிர் தான் எனக்கு வேணும் அப்படிங்கும். பிசாசுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சேரோ மிக்சியோ டேபிளோ அதுக்கு தேவையில்லை, நம்முடைய ஜீவனை அபகரிக்க முடியும். அதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லப்படுகிறது. அதனால நம்முடைய ஜீவனை கொள்ளை பொருளாய் எடுக்கும்படி வருகிற பிசாசுக்கு விரோதமாக இந்த நாட்களில் நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். இப்போ ஆண்டு சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ மரித்து போப்பா, நீ நம்ம பிழைக்கவே மாட்டேன். இந்த வார்த்தை ராஜாட்டிருந்து வருகிறது. சர்வவல்ல எவரையும் பிழைக்க செய்கிற தேவன், எவரையும் குணமாக்குகிற தேவன்கிட்ட வருகிறது. ஆனால் இந்த வார்த்தையை எசேக்கியா சாதாரண எடுத்துக்கொள்ளலை. இந்த தேவனே சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தையை விரோதமாக, இந்த வார்த்தைக்கு விரோதமாக நான் போராடி ஜெபிப்பேன், கர்த்தர் எப்படியாகில எனக்கு ஜெயத்தை தருவார் என்று சொல்லி 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, அங்கதான் விஷயம் ஆரம்பிக்குது. முதல் வசனத்தில் வாசித்தோம், ஆண்டு பேசிச்சாரு, நமக்கு தெரியும் அவர் ஒரு விசை சொன்ன காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறோம் அல்ல,
பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதுதான் பிடிவாதம் பிடிச்சாருன்னா திருப்ப அதை மாற்றவே மாட்டாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல ஆப்போசிட்டாக நடக்குது. அப்பொழுது எசேக்கியா முகத்தை சுவர்புறமாக திருப்பிக்கிட்டான். யாரையுமே பார்க்க இஷ்டம் இல்லை. நேசிக்கிற மனைவி கூட இருந்திருப்பாங்க, ஒருவேளை பிள்ளைகள் இல்லை. ஆனால் ராஜ்யத்தில் நேசிக்கிற வேலைக்காரங்க இருப்பாங்க, அரண்மனையில் உதவி செய்கிற ஊழியர்கள் இருந்திருப்பாங்க, எல்லாரும் சுற்றி நின்று இருந்திருப்பாங்க. யாரையும் எசேக்கியாவுக்கு பார்க்க விருப்பம் இல்லை. சுவர்புறமாக திரும்பிட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியத்தில் உங்கள் முகத்தை தேவனுக்கு நேராக திருப்ப வேண்டியது அவசியமாக இருக்குது. எல்லாரும் விட்டு உங்கள் டைரக்ஷனை மாற்றுங்க. நீங்கள் போய்கொண்டிருக்க டைரக்ஷன் சரியில்லையா? கர்த்தர் எச்சரிக்கிறாரா, உணர்த்துறாரா, இந்த பாதையில் நடக்காதன்னு சொல்கிறாரா, திரும்ப திரும்ப சொல்கிறாரா? ப்ளீஸ் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நின்று என்ன சொல்கிறாரு அப்பா, எதுக்காக இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப என்கிட்ட பேசுறாரு, எதுக்காக இந்த பாதையில் நடக்கக்கூடாதுன்னு சொல்ற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பழகுங்க. இப்போ எசேக்கியா யாரையும் எசேக்கியாவுக்கு பார்க்க இஷ்டம் இல்லை. இதை நிறைய நேரத்தில் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம். வாழ்க்கையில் இக்கட்டுகள் வழியாக நடக்கும்போது, போராட்டங்கள் வழியாக நடக்கும்போது, கவலைகளும் கண்ணீர்களும் நிந்தைகளும் அவமானம் பெருகும்போது நமக்கு தெரியும் யார் முகத்தையும் பார்க்க இஷ்டமே பட மாட்டோம். முகத்தை யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போம். சிலர் வீட்டை விட்டு வெளியே வருவதுக்கே இஷ்டம் இருக்காது. சிலர் ஃபோன் வந்தால் கூட ஏன் இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, நமக்கு எடுத்து பேசுகிற கூட பலனிலையே நினச்சிருப்போம். எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை வந்ததுண்டு. அந்த இக்கட்டான சூழ்நிலை இப்போ எசேக்கியா இருக்கிறான். அதனால் யாரையுமே பார்க்க மாட்டேன். என்னை நேசிக்கிறவங்க என்ன சுற்றி இருக்கலாம், ஒருவேளை மருத்துவம் செய்கிற மருத்துவர்கள் இருக்கலாம், பரிகாரிகள் அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இது நான் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டிய தருணம். இந்த மரண கட்டு உடைக்கப்பட வேண்டுமானால் என் தேவன் ஒருவர் மாத்திரமே இந்த மரண கண்ணிலிருந்து என்னை விடுவிக்க முடியும் என்பதை எசேக்கியா ராஜா நன்கு அறிந்ததுனால முகத்தை தேவனை நோக்கி பார்க்கும்படி சுவர்புறமாக திருப்பிட்டான். யாரும் என்ன பார்க்காதீங்க, இப்போ யாரையும் பார்க்கறதுக்கு நான் இஷ்டப்படலை. இது தேவனிடத்தில் நான் அழுகிற நேரம், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நேரம், தேவ சமூகத்தில் கண்ணீரை வடிக்கிற நேரம், என் ராஜாவின் இரக்கத்திற்காக நான் கெஞ்சி நிற்கிற நேரம் என்று சொல்லி முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை இப்படியா இருக்கிறதோ, யாரையும் பார்ப்பதற்கு இஷ்டம் இல்லாமல் தெருவில் நடக்கும்போதும் தலை குனிந்து நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் முகத்தை திருப்பி கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை என்றால் உங்களை பார்க்கும்போது சிலர் முகத்தை திருப்பி கொண்டு போகிறார்களோ, இது நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற தருணம். கர்த்தர் ஒருவர் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் விடுதலை அளிக்கிற தருணம். இது நீங்கள் ராஜாவால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிந்தையின் பாதையா இருக்கலாம், அவமானத்தின் பாதையா இருக்கலாம், எசேக்கியா நடந்தது போல ஒருவேளை கண்ணீரின் பாதையா இருக்கலாம். கர்த்தர் இதிலேயும் உங்களுக்கு அற்புதம் செய்து நானே கர்த்தர் என்பதை நிரூபிக்கும்படி ராஜாவே இந்த பாதையில் உங்களை நடத்துவாரானால் தைரியமாய் நடந்து செல்லும்படி கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். தைரியமா நடக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இதோ உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்திற்கு பதில் வரும், பதில் வருவதற்கு தாமதிப்பதே இல்லை. எப்பொழுதெல்லாம் கர்த்தர் விண்ணப்பத்தையும் கண்ணீரையும் காண்கிறாரோ அப்பொழுதெல்லாம் சடுதியான பதிலை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இப்போ முகத்தை சோர்புறமா திருப்பிட்டு அழுதுட்டு மட்டும் இல்லை, நம்ம சில சோர்புறமா திரும்பி அழுதுட்டு மட்டும் இருப்போம். இப்போ ராஜா அழுதுட்டு மட்டும் செய்யலை. 3ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 3ஆம் வசனத்தில் தான் அவன் ஜெபத்திற்கு பதில் கொடுத்ததுக்கு விஷயமே அங்கே தான் இருக்குது. வாசிக்கலாமா? 1-2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இல்லை வாசிக்கிறோம், ராஜா சொல்கிறார் ஆண்டவரை பார்த்து, ஆ கர்த்தாவே, ஆஹா கர்த்தாவேன்னு சொல்லல. நான் எனக்குமே சொல்லியிருக்கிறேன், ஆங்கிற வார்த்தை எப்போ வரும்? உள்ளம் உடையும் போது வரும், நிந்தைகள் வரும்போது வரும், நெருக்கங்கள் வரும்போது வரும், வலி தாங்க முடியாமல் இருக்கும்போது வரும், இருதயத்தில் உடைவுகள் வரும்போது வரும். அது சொல்கிற, கர்த்தாவே என்னைவா எடுத்துக்கொள்ள போறீங்க? நான் ரொம்பலாம் உண்மையாக இருந்தேன், எங்கள் அப்பா மாதிரி இல்லையே. ஆகாசை குறித்து நம்ம கடந்த நாட்களில் தியானிச்சோம், எவ்வளோ பொல்லாத ராஜான்னு சொல்லி. எங்கள் அப்பா மாதிரி நான் இல்லையே, என் முற்பிதாக்களை மாதிரி நான் உங்களை சேவிக்கலையே. எவ்வளோ உண்மையாக இருந்தப்பா, எவ்வளோ உங்களுக்கு பிரசுத்தமாக வாழ்ந்தேன், தேசத்தில் இருந்த விக்கிரங்களை அகற்றினேன், உங்களுக்கு மன உண்மையாக நடந்தனே, என்ன போயா எடுத்துக்கொள்ள போறீங்க? என் உண்மை எங்க, என் உத்தமம் எங்க, என் நீதி எங்க, என் பரிசுத்தம் எங்க? இதுக்கெல்லாம் கிடைச்ச பரிசா? அது எஸ்ஐ கூட இருதயத்தை ரொம்ப உடைச்சிச்சு. அப்படின்னு கத்துறாரு. அதனால தாவீதும் சொல்றாருல சங்கீதத்தில், எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தா. தேவனுடைய பிள்ளைல ஆண் கத்துற மாதிரி உங்க சூழ்நிலை இருக்குதா? யாருமே உங்களை புரிஞ்சு கொள்ளாத போல நீங்க வாழ்றீங்களா? உங்க நெருக்கம் ரொம்ப பெருசா இருக்குதா? நெருக்கமான வழியிலேயே நடந்து போறீங்களா? உங்க கண்கள் விசாலத்தை பார்க்கறதுக்கு ஏங்கிட்டே இருக்குதா? என்னைக்கு எனக்கு விசாலம் வரும், என்னைக்கு என் பாதை கிளியர் ஆகும், என் ரூட்ல ஒரு நம்பிக்கையே தெரியலையப்பா, என் பாதையெல்லாம் இருளா இருந்தது போல இருக்குதே, ஒரு காரியம் எனக்கு வாய்க்கலையே, என் வாழ்க்கையெல்லாம் முள்ளுகளால் அடைச்சது போல இருக்குதோன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்று கதறிக்கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் உள்ளத்தின் உடைவு ஒருவரால் பார்க்கப்படவில்லை என்கிற ஆதங்கம் உங்களுக்கு உண்டோ? குடும்பத்தில் தான் நீங்க வாழ்றீங்க, உங்களை நம்பி கர்த்தர் ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறாரு, ஆனா அந்த குடும்பத்துக்கு தெரியல நீங்க போய் கொண்டிருக்கிற பாதை அவ்வளோ நெருக்கமா இருக்கிறீங்களோ?
தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை காண்கிறார். இந்த ராத்திரியில் கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. அவர் ஒருவரையும் பட்சபாதமின்றி பார்க்கிறவருடைய கண்கள், ஒருவரை இரக்கமாய் பார்த்து ஒருவரை கோபமாய் பார்க்கிற தேவனே இல்லை. அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயையுள்ள தேவன்கிட்ட போய் சொல்றார் எசேக்கியா ராஜா, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாக நடந்தேனே. அதை கொஞ்சம் நினச்சி பார்க்க மாட்டீங்களாப்பா? என்றைக்குமே தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். கர்த்தர் சில இக்கட்டுகளை நம்மளை விடுவிக்கணும்னா ஏதோ ஒரு காரியம் ராஜாவுடைய இருதயத்தை கவர்ற மாதிரி நம்ம செஞ்சுருக்கணும். இல்லைன்னா சிலர் தேவன் நம்மளை நினச்சி, அதான் சொல்லுவோம்ல, ஆண்டவர் அறியாத புறஜாதி கூட போகிற பாருங்க, என்ன புண்ணியம் செஞ்சானோ இவனுக்கு இந்த நல்ல காரியம் நடந்திருக்கு, என்ன புண்ணியவானோ இவன், எந்த புண்ணியவதியோ அப்படின்னு சொல்லுவாங்க. புறஜாதிகள் கூட அப்படி சொல்கிறாங்க. அப்போ சில இக்கட்டுகள் இருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்கணும்னா, கர்த்தர் நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுக்கணும்னா, கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு அங்கீகரிக்கணும்னா, நம்முடைய கண்ணீரை காணணும்னா ஏதோ ஒரு காரியத்தை ராஜாவுக்காக செஞ்சுருக்கணுமே. உண்மையாக வாழ்ந்தோமா, பரிசுத்தமாக இருந்தோமா? இல்லையே. முதல்ல நீங்கள் ஜெபத்துக்கு வரலை அப்படிங்கிறத கர்த்தர் பார்க்குறாரு. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே உங்களுக்கு சொல்லி, சபையில் நடக்கிற ஜெபத்தை எப்பொழுதெல்லாம் நீங்கள் அசட்டை பண்ணுறீங்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபத்திற்கு வரவில்லை. அது வேத பாடமாக இருக்கலாம், அது உபாஜமாக இருக்கலாம், அது ஆராதனையாக இருக்கலாம். எல்லாவற்றையும் முதல்ல கர்த்தர் பார்க்குறாரு. ரெண்டாவது, ஊழியம் செய்கிற நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு தெரியும் ஒரு விசுவாசி இவங்கன்னா ஜெபத்தை விட மாட்டாங்க, இவங்க ஆராதனை அசட்டை பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியும். புதுசாக யாராவது, புதுசுன்னு சொல்லலை, வராதவங்க வந்திருந்தாங்கன்னா என்ன அதிசயமாக இன்றைக்கி வந்துட்டாங்க அப்படின்னு நாங்களே மனசில் நினைப்போம். அப்போ முதல்ல நீங்கள் ஜெபத்துக்கு வராத கர்த்தர் பார்க்குறாரு. ரெண்டாவது, ஊழியம் செய்கிற நாங்கள் பார்க்குறோம். மூன்றாவது, உங்கள் விசுவாசிகள் பார்க்குறாங்க. அவங்க ஓரளவு விசுவாசிகளுக்கு தெரியும் இவங்கன்னா ஜெபத்துக்கு வருவாங்க, இவங்கன்னா வரமாட்டாங்கன்னு. நான்காவது ஒன்று சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஜெபத்துக்கு எப்போல்லாம் வராமல் இருக்கிறீங்களோ, எப்பொழுதெல்லாம் தேவனை புறந்தள்ளுறீங்களோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கலையோ, அதை உங்கள் பிள்ளைகள் பார்த்தே வளர்கிறார்கள். நீங்கள் செய்த அதே தவறை உங்கள் கண்கள் மூடின பிற்பாடு உங்கள் பிள்ளைகள் அப்படியே செய்வார்கள், அதே பாதையில் நடப்பார்கள். அது உங்களுக்கு எச்சரிப்பாக இருக்கணும். என் பிள்ளைங்க முன்னால் நான் முன்மாதிரியாக இருந்துடும் ஆண்டவரே. என் பிள்ளைங்க, நீங்கள் அதான் சொல்கிறேன், எப்போவுமே நீங்கள் காணிக்க கொடுக்கறது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியட்டும். கர்த்தருக்காக இதை விதைச்சிருக்கிறோம், கர்த்தருக்காக இதை கொடுக்குறோம், கர்த்தருக்காக. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் மாத்திரமே மறைக்கப்படலாம். ஓரளவு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிரமாணங்களை அறிந்து ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகளாக இருந்தால், நீங்கள் தேவனுக்காக விதைப்பதும், நீங்கள் தேவனுக்கு சமூகத்தில் ஜெபிப்பதும், தேவனுக்காய் கொடுப்பதும், தேவனுக்காய் பிரயாசப்படுவதும், தேவ சமூகத்தில் காத்திருப்பதும் உங்கள் பிள்ளைகளுக்கு 100% தெரிந்திருக்க வேண்டும். அது மறைக்கப்பட வேண்டிய விஷயமே அல்ல. இப்பொழுது ராஜா தேவனை பார்த்து சொல்றாரு, கர்த்தாவே, ரொம்ப பெர்ஃபெக்டாக நடந்தேன், ரொம்ப உண்மையாக இருந்தேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக நான் வாழ்ந்தேன். ப்ளீஸ் என்னை ஒரு விஷயம் நினைங்க, நான் சாகிறதுக்கு இப்போ ஆயத்தமாக இல்லை, சாகணும்னு நான் நினைக்கவே இல்லை, எனக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலை, என் கண்கள் என் புத்திர சந்தானத்தையே பார்க்கல, இப்போ போய் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்கிறீரே, என்னால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியலன்னு சொல்லி அழுகிறான், கதறுகிறான், உடைகிறான், மன குமுறி நிற்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நடக்கிற பாதை கூட அப்படி இருக்கிறதோ? மனிதர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியாத சூழ்நிலை வழியாக நீங்கள் நடந்து வருகிறீர்களோ? ஆண்டவர் சொன்ன தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் தாமதமாகி விட்டதே என்று சொல்லி கவலைப்படுகிறீர்களோ, அங்கலாக்கிறீர்களோ? அதே போல இந்த ராஜா கதறுகிறான், குமுறுகிறான். ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுறான், ரொம்ப அழுறான். எப்படி அழுதுருப்பான் பாருங்க. கொஞ்சம் வயசு ராஜா, மரணத்துக்கு எதுனா வியாதி வந்துருச்சு. அவர் சொல்கிறாரு, நீ பிழைக்க மாட்டே, நீ செத்து போவ அப்படிங்கிறாரு. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் டைரக்டாக சில மரணங்களை ஆண்டவர் முன் அறிவிப்பதே இல்லை. இப்போ ஏன் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறோம்? நமக்கு மரணம் வரும்னு தெரியும், ஆனால் என்னைக்கு வரும்னு தெரியாது, அதனால சந்தோஷமாக இருக்கிறோம். நாளைக்கே மறிச்சாலும் நமக்கு தெரியாது, அதனால சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் முகத்துக்கு நேராக போய் வியாதியோடு இருக்கிற மனுஷனை கர்த்தர் தேற்றுவாருன்னு பார்த்தா, வியாதியோடு இருக்கிற மனுஷனை கர்த்தர் ஆறுதல் படுத்து சுகம் கொடுப்பாருன்னு பார்த்தா, ஆண்டவர் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் இங்கே ஏசாயா பேச சொல்கிறார். இந்த அழுறான் பாருங்க 3ஆம் வசனத்தில். இந்த அழுக ராஜாவுடைய உள்ளத்தை அசைச்சிட்டு, சில அழுகைகள், சில கண்ணீர்கள் தேவனை அசைத்தே ஆக வேண்டும். யாருடைய அழுகை அங்கீகரிக்கிறாரு? உள்ளத்தை பார்த்து தான் அந்த வெளியே வடிக்கிற கண்ணீரை பார்க்குறாரு. நம் மனசு, நாங்கள் கூட ஊழியக்காரங்க, நீங்கள் உங்கள் முகத்திலேருந்து வடிக்கிற கண்ணீரை பார்த்து நாங்கள் கூட இறக்கப்பட்டுருவோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படி அல்ல. உள்ளம் அவருக்கு பிரியமாயிருந்தால் மாத்திரமே வெளிப்பிரகாரமாய் வடிகிற கண்ணீர் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லை என்றால் நிராகரிக்கப்படும். அவர் எப்படிப்பட்ட கண்ணீர் வடித்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார். இப்போ எசேக்கியாவுடைய உள்ளம் தேவனுக்கு உண்மையாக இருந்துச்சு. ராஜ பதவியில் இருக்கிறாரு. முற்பிதாக்கள் யாரும் எசேக்கியாவுக்கு முன்மாதிரியாக வாழலை. ஆனாலும் உள்ளம் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக நேர்மையுமா இருந்ததுனால, என்னை நினைச்சரலும்னு எசேக்கியா சொன்ன அந்த ஒரு வார்த்தை தேவனை நினைக்க பண்ணிட்டு. மேக்சிமம் பாருங்கள், ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை மாற்றவே மாட்டார். இங்கே எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் மாற்றுறாரு.
ரெண்டாவது எனக்கு ஞாபகம் வருது, நினிவே ஜனங்களுக்கு அழிப்பேன்னு சொல்கிறாரு, அழிக்க மாட்டேன் அப்படிங்கிறார் திரும்ப. அங்கே தான் எனக்கு ஞாபகம் வருது. மற்றபடி எங்கேயுமே ஆண்டு சொன்ன காரியத்தை மாற்றுற மாதிரி எனக்கே ஞாபகம் வரல, என் சிந்தைக்கு எட்டலை. ஆனால் இப்போ ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாக ஏசாயா சொல்லிட்டு பாதி முற்றத்தை தான் கடந்திருக்கிறாரு. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ போ, நீ சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆவது நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவான்னு சொல்லுன்னு சொல்லி மறுபடியும் அவரை அனுப்பி வைக்கிறார். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இப்போதான் சொல்லிட்டு போயிருக்கிறார், வித்தின் செகண்ட் தான் ஆகுது. அவர் வீட்டுக்கே போய் சேரல ஏசாயா தீர்க்கதரிசி. இன்னும் கர்த்தர் சொன்னதை மாத்திரமே சொல்வார் ஏசாயா தீர்க்கதரிசி. வயது முதிர்ந்த தீர்க்கதரிசி, உண்மையுள்ள தீர்க்கதரிசி, பொய் சொல்லவே மாட்டார். ஆண்டு சொன்னதை மட்டும்தான் சொல்வார். இப்போதான் சொன்னார் நீ சாவன்னாரு, அதே வாய் இப்போ சொல்லுது நீ சாக மாட்ட, நீ பிழைப்பன்னு சொல்லுது. எப்படி எசேக்கியாவால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டு சொல்ற 6ஆம் வசனத்தில், உன் நாட்களோட நான் 15 வருஷம் நான் கூட்டுவேன் அப்படிங்கிறார். அதுவும் பாருங்க 15 வருஷம் தான் கூட்டுவேங்கிறார். ஒரு 50 வருஷத்தை கூட்டி தருவேன், 40 வருஷத்தை கூட்டி தருவேன்னு சொல்லலை. நான் நினைச்சேன் இதுக்கப்புறமும் எசேக்கியாவுக்கு என்ன சந்தோஷம் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு பிறந்த நாளை காணும்போது பயந்துருப்பார்ல, ஐயோ இன்னும் 14, இன்னும் 13, இன்னும் 12, இன்னும் 11, 10 அப்படி குறைஞ்சு 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 வரும்போது எசேக்கியாவுக்கு தெரியும் கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள. ஆனால் அதை மனரம்யமாக ஏற்றுக்கிட்டாரு. கடந்த நாட்களில் 99 வயசில் ஒரு பாட்டி இறந்து போனாங்க. 99 வயசில். அப்போ நம்ம என்ன நினைப்போம், யாருமே அழமாட்டாங்க அப்படின்னு நினச்சா, அந்த குடும்பத்தில் அழுதாங்க. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது அந்த குடும்பத்தில் சொல்லி அழுத ஒரு காரியம், சரி இன்னும் 1 வருஷம் இருந்தால் செஞ்சுரி அடிச்சிருப்பாங்களே, இன்னும் 1 வருஷம் இருந்தால் 100 கடந்திருப்பாங்களே, ஐயோ இன்னும் 1 வருஷம் இல்லையே அப்படின்னு. அப்போ எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு சமயம் கொடுத்து. சிலர் பாருங்க பலவீனப்பட்டு வரும்போது பிள்ளைகளை மட்டும் கரையேற்றிட்டா அப்படிம்பாங்க. அப்புறம் பிள்ளைகளை கரையேற்றினோடனே என் பேரம்பேத்தியை மட்டும் பார்த்துட்டா, ஒரு புழு பூச்சை பார்த்துட்டா அப்படிம்பாங்க. அப்புறம் அதுக்கும் அவங்களுக்கும் பேரம்பேத்தியெல்லாம் பிறந்துடும். அப்புறம் அந்த பேரம்பேத்தி கல்யாணம் முடிகிற பார்த்துட்டா அப்படி சொல்லி 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 மரணத்தை அவங்க மரணத்துக்கு சமீபமாக போகிறதுக்கு அவங்களுக்கு நினைப்பே வராது. ஆனால் அந்த எசேக்கியா உண்மையுள்ள ராஜா கூட்டி கொடுத்த அந்த 15 வருஷமும் எப்படி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நிமிஷம் போல கடந்து போயிருக்கும், கடகடன்னு உருண்டு ஓடி இருக்கும் 15 வருஷமும். ஆனால் அந்த 15 வருஷத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். போதும், கர்த்தர் எனக்கு அந்த 15 வருஷம் கொடுத்துருந்தாருன்னா இந்த 15 வருஷத்தில் தேசத்துக்காக செய்ய வேண்டியதை செய்வேன், என் தேசத்தை ஒழுங்குபடுத்துவேன், என் தேசத்தை உண்மையா தேவனண்ட திருப்புறதுக்கு ஏதுவான எல்லா முயற்சிகளையும் செய்வேன். எசேக்கியா பெரிய காரியங்கள்லாம் செஞ்சார். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டி கொடுத்தாரே 15 வருஷம், அதில் தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு மகனை கொடுக்கிறார், மனாசே என்கிற மகனை கொடுக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன் குடும்பத்தில் இல்லாமல் போவதில்லை என்கிற வார்த்தை நிறைவேறுகிறது போல கர்த்தர் அவனுக்கு ஒரு புத்திர பலவீனப்பட்ட அதே எசேக்கியாவை குணமாக்கி ஒரு புத்திர சந்தானத்தை கர்த்தர் கொடுத்து அவனை கர்த்தர் அரியணையில ஏறப்படுகிறார். எது எப்படி நடந்தது? அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய கண்ணீரை பார்த்து கர்த்தர் மனம் இறங்குறபடினாலே 15 வருஷம் நான் அவனை கூட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, இப்போ உனக்கு சுகமாக்குவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் வியாதி மாறல. அதை தான் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வியாதி அப்படியே தான் இருக்குது, அந்த கட்டி அப்படி தான் இருக்குது, அந்த முதுகு தண்டுவடத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால அந்த பிளவு என்கிற வியாதி அப்படி தான் இருக்குது. அது ஒன்றும் மாறலை. அது வியாதி அகோரம் அப்படி தான் இருக்குது, வலி அப்படி தான் இருக்குது, வேதனை அப்படி தான் இருக்குது. எசேக்கியா இன்னும் கண்ணீரோடு தான் இருக்கிறாரு, இன்னும் அந்த பலவீனம் மாறலை, இன்னும் அந்த வியாதியின் வேதனையின் அகோரத்தை தாங்கி கொண்டு தான் இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நான் உன்னை குணமாக்குவேன்னு சொல்றாரு. அப்பொழுதுதான் ஏசாயா சொல்றாரு, அத்திப்பழத்தை அடைய கொண்டு வாருங்கள், அந்த பிளவின் மீது பற்று போடுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்ன வரைக்கும் அந்த ஒரு சொல்யூஷனை ஆண்டு சொல்லவே இல்லை. ஏன் ஏசாயிட்டையும் சொல்லி ஆண்டு அனுப்பவும் இல்லை. ஆண்டவரே சொல்லியிருப்பாரு, நீ அத்திப்பழத்தை அடைய கொண்டு வந்து, அது ஒரு எவ்வளோ மெடிசன் பாருங்க. இப்போ கூட சொல்கிறாங்களே கேன்சர் வியாதிக்கெல்லாம் இந்த அத்திப்பழத்தை நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டு சொல்கிறார் அந்த அத்திப்பழத்தை அடைய வெளியே தான், எக்ஸ்டர்னல் தான் போட சொல்ல, இன்டர்னலாக குடிக்க சொல்ல, வெளியே தான் போடுறாங்க. அதை பற்று போடும்போது சுகம் உண்டாகுது பாருங்களேன். அந்த ராஜா அரண்மனையில் எத்தனை மருத்துவர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனை பரிகாரிகள் இருந்திருப்பாங்க. ஒருவருக்கும் புலப்படாத ஒரு வைத்தியத்தை ஆண்டவரை ஏசாயிட்ட சொல்லி கொடுக்குறாரு. ஏசாயா ஊழியக்காரன் ஏசாயா சொல்றாரு, அத்திப்பழத்தை அடைய கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சொன்னபோது அவர்கள் அதை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். பற்று போடாத வரைக்கும் அவன் பிழைக்கவே இல்லை. நல்லா கவனிக்கணும், வார்த்தையை முடிக்க போகிறேன். வசனம் வார்த்தையை கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தம் கையில் இருக்குது, சுகமாக்குவேன்னு சொல்லிட்டாரு, நீ 3ஆம் நாள் ஆலயத்துக்கு போவேன்னு சொல்லிட்டாரு, 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் வியாதி மாறலை, பலவீனம் மாறல. இப்போ இந்த பலவீனத்துக்கு ஒரு மருந்து தேவையாக இருந்துச்சு. இந்த மருந்து யார் மூலமாய் கொடுக்கப்பட்டது என்றால் ஊழியக்காரனாகிய ஏசாயா மூலமாய் கொடுக்கப்பட்டது. உங்கள் வியாதியில், உங்கள் உபத்திரவத்தில், உங்கள் கண்ணீர்களில், உங்கள் இக்கட்டுகளில் ஆறுதல் அளிக்கிற, சுகமாக்குகிற,
பரிந்து பேசுகிற, அதில் பற்று போடுகிற ஊழியர்களை கொண்டே சில நேரத்தில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். சில நேரத்தில் ஊழியக்காரங்களுடைய மேன்மை சில நேரம் விசுவாசிகளுக்கு தெரிவதில்லை. இதெல்லாம் ஊழியக்காரங்கிட்ட சொல்லணுமா, இதெல்லாம் ஊழியக்காரங்கிட்ட சொல்லி ஜெபிக்கணுமா? இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். சொல்லன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அடியால் மறைமுகமாக ஜெபித்த எத்தனையோ ஜெபங்களை கேட்டு கர்த்தர் விசுவாசியுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் இவ்வளவு சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கும் இவ்வளவு பலவீனத்தையும் தாண்டி இவ்வளவு இக்கட்டுகளையும் தாண்டி நீங்கள் ஜீவனோடு கர்த்தருக்கு முன்பாக பிழைத்திருக்கிறீர்கள் என்றால், ஊழியக்காரர்களை நாங்கள் உங்களுக்காக ஜெபமாகிய பற்று போட்டதே நீங்கள் வாழ்ந்திருக்கிற அந்த ரகசியம் என்பது சபைக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். அரண்மனையில் இருக்கிற அரண்மனையில் இருக்கிற பரிகாரிகள் அவனுக்கு சுகம் கொடுக்கவில்லை. அரண்மனையில் இருக்கிற மருத்துவர்கள் எசேக்கியா ராஜாவுக்கு சுகம் கொடுக்கவில்லை. ஊழியக்காரனாக ஏசாயா சொன்ன வார்த்தையின்படியே அந்த மருந்தாகி அத்திப்பழ அடை கொண்டு வரப்பட்டு பற்று போடப்பட்ட போது ஒரு விடுதலை கர்த்தர் தருகிறார். அநேக விடுதலைகளை கர்த்தர் நீங்கள் ஜெபிக்கும் போதும் தருகிறார். இதுக்கு முந்தின உள்ள வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது ஏசாயாட்ட சொல்லலை, ஏசாயா ஊழியக்காரனாக ஏசாயாவே என் தலை மேலே கவிச்சு ஜோமுனுங்க, என்னை விடுவீங்க, எனக்காக பரிந்து பேசுங்க, என்னை எடுத்துக்கிடுவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு, இது உமக்கு சந்தோஷமா? அப்படிலாம் கேட்கல. அவரே தான் ஜெபிக்கிறாரு, அவரே தான் அந்த விடுதலைக்காக முயற்சிக்கிறாரு. அவருடைய கண்ணீர், ஏசாயாவுடைய கண்ணீரின் ஜெபத்தை பார்த்தல்ல, எசேக்கியாவுடைய கண்ணீரின் ஜெபத்தை பார்த்தே கர்த்தர் விடுவிச்சாரு. ஆனாலும் அவர் வாழ்க்கையில் சுகம் பெறுவதற்கு ஒரு ஏசாயா தேவைப்பட்டுச்சு. உங்கள் வாழ்க்கையில் வேறு ஒரு ஏசாயாவை தேடி போன அவசியம் இல்லை. உங்கள் ஸ்தல சபையில் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனாக ஏசாயாவுடைய ஜெபம் உங்களுக்கு தேவை. ஆறுதலாகிய பற்று உங்கள் மேலே போடப்படணும். பரிந்து பேசுகிற பற்று உங்கள் மீது போடப்படணும். ஜெபமாகிய பற்று உங்கள் மீது போடப்படணும். யார் மூலமாக? பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஊழியக்காரங்க மூலமாக பற்று போடப்படணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் இறக்கம் பண்ணுறான்னா மோசேயுடைய ஜெபத்தை கேட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இருந்த ஆதங்கத்தினால் அல்ல, என் தாசனாகிய மோசே அப்படின்னு சொல்கிறாரு. எங்கெல்லாம் மோசே கரம் உயர்த்துறாரோ அங்கெல்லாம் மிரியாமுக்கே மோசேயுடைய ஜெபம் தேவையா இருந்துச்சு, ஆரோனுக்கே மோசேயுடைய ஜெபம் தேவையா இருந்துச்சு. அதனால விசுவாசிகளாக உங்களுக்கு ஊழியக்காரங்களுடைய ஜெபம் தேவை. ஊழியக்காரங்களோடு இணைந்து பயணிக்கிறீங்களா? ஊழியக்காரங்களை நேசிக்கிறீங்களா? ஊழியக்காரங்களை விசாரிக்கிறீங்களா? என்னாத்துமாவை போட்டு முடிச்ச உடனே நல்லா இருக்கிறீங்களா என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? இல்லை ஒரு 2 பேரே பார்த்து ஸ்தோத்திரம் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டமா? நான் உண்டு என் வேலை உண்டு. சர்ச்சுக்கு போனோமா வந்தமான் இருக்கணும். அப்படி வேற சொல்வாங்க. சர்ச்சுக்கு போனோமா வந்தமான் இருக்கணும். யார் விஷயத்துலையும் தலையிடக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது. தேவனுடைய பிள்ளையே நீ அப்படி இருப்பனா உன் விஷயத்தில் தேவன் தலையிடவே மாட்டார். ஊழியக்காரங்க தலையிடவே முடியாது, சபை தலையிடவே முடியாது. நீ தேவனுக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறியோ, நீ தேவ சமூகத்தில் எவ்வளவு காத்திருக்கிறியோ, தேவனுடைய ஆலயத்திற்காக நீ எவ்வளவு தூரம் உன் பலனை கொடுக்க நீ ஆயத்தமா இருக்கிறியோ, அந்த அளவுக்கு தான் தேவன் உன் வாழ்க்கையில் கிரியை செய்வார். ஏன் எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்டார்? ஏன் எசேக்கியாவுடைய கண்ணீரை கர்த்தர் அங்கீகரித்தார் தெரியுமா? தேவனுக்காக செஞ்ச நன்மையை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். இக்கட்டான பாதையில் நடந்து கொண்டிருக்கலாம், நெருக்கமான பாதையில் நடந்து கொண்டிருந்திருக்கலாம், வேதனையான பாதைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எசேக்கியாவை போல தேவனுடைய இருதயத்தை கவர்ந்த ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டா? நான் பலனோடு இருக்கும்போது நான் தேவனுக்காக இந்த காரியத்தை செஞ்சு தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டேன் என்று எதையாவது ஒன்று சொல்ல முடியுமா? அப்படி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமானால் தேவன்கிட்ட சொல்லி ஜெபிங்கப்பா, இந்த காரியத்தை உங்களுக்காக செஞ்சனே, யாருக்கும் தெரியாமல் செஞ்சனே, மறைவிடத்துல இருந்து செஞ்சனே, என் உள்ளத்தின் தாகத்தை பார்க்குறீங்களே, என் பிரதிஷ்டையை பார்க்குறீங்களே, என் அங்கலாய்ப்பை பார்க்குறீங்களே, என் பொருத்தனையை பார்க்குறீங்களே, ஆண்டவரே என் வேதனை, என் கண்ணீர், என் நெருக்கம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமே அப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தைரியமாக போராடலாம். ஆண்டவர் அளித்த பதில தான் 20ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 3ஆவது நாள் ஆலயத்துக்கு போவன்ட்டார். எசேக்கியா ராஜா ரொம்ப தேவனை நம்புகிற ராஜா. அதை 2 ராஜாக்கள் 18 வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவருக்கு முன்னும் பின்னும் அப்படி ஒரு ராஜா எழும்பினதே இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல எசேக்கியாவுக்கு நம்ப முடியல. இப்போ தானே சொன்னார் நான் மறைச்சு போவேனாரு, இப்போ டக்குன்னு மாற்றி சொல்கிறாரு உனக்கு 15 வருஷம் கூட்டுவேங்கிறாரு. நான் முதல்ல சொன்னதை நம்புறதா, நான் 2வது சொன்னதை நம்புறதா? இல்லைன்னா ஏசாயா போய் சொல்கிறார்? யாருக்குமே இப்படி வரும் தானே, மனுஷன் தானே எசேக்கியா இருந்தாலும். அதனால ஒரு அடையாளத்தை கேட்குறாரு. நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேங்கிறதுக்கு என்ன அடையாளம்? நல்ல கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. நீ சுகமாவாய், நீ விடுதலை ஆவாய், நீ நல்ல ஆட்சி செய்ய ஆண்டு சொல்லலை. நீ 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவான்னு சொல்றாரு. ஏன் சுகம் கொடுக்குறாரு? ஏன் பலனை கூட்டி கொடுத்தாரு? கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு. உங்களுக்கு எனக்கு எதுக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறாரு? எதுக்கு பலனை கொடுத்துருக்கிறாரு? கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு. உயிரோடு இருக்கிற சகல நாளும் நானும் நம்முடைய வீட்டாரும் கர்த்தரையே ஆராதிக்கணும். இப்போ ஆண்டு சொல்றாரு, நீ 3ஆம் நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவ. ஏன் போவ? அங்கே போய் தேவன் உனக்கு செஞ்ச நன்மைக்காக நன்றி செலுத்தியிருப்பாரு, பொருத்தனைகளை செலுத்தியிருப்பாரு, பலி செலுத்தியிருப்பாரு, தேவனுடைய இருதயத்தை மகிழ்விச்சிருப்பாரு. இப்போ அடையாளத்தையும் கேட்குறாரு. அப்போ ஏசாயா 2 அடையாளத்தை சொல்கிறாரு. அப்போ அரிதான அடையாளத்தை ஏசாயா கேட்குறாரு.
கடிகாரம் முன்னிட்டு போகிறது ஈஸி தான் ஆண்டவரே, இது பின்னிட்டு போகணுங்கிறார். வேதத்தில் வாசிங்கன்னா 11 வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடையாளத்துக்கும் ஏசாயா தான் தேவைப்பட்டுச்சு. தன்னால் இந்த அடையாளம் நடக்கல தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, கடிகாரம் முன்னிட்டே போயிட்டே இருக்கு, இது கொஞ்சம் பின்னிட்டு திரும்பணுங்கிறாரு. இது எவ்வளோ பெரிய கடினமான அடையாளம். இந்த அடையாளத்தை ஏசாயா கேட்டபோது ஆண்டவர் இங்கேயும் ஏசாயோட ஜெபத்தை கேட்டு அப்படியே இரக்கம் செய்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணி அற்புதத்தை அடையாளத்தோடு கூட ராஜா வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறத பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீரோடு வேதனையோடு புலம்பலோடு தவிப்போடு கடந்து வந்த நாட்கள் கொடுமையானதாக இருக்கலாம், கடுமையானதாக இருக்கலாம். முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக்கணும். ஐயோ, யாரும் என்னை பார்த்துடக்கூடாது, யாரும் என்னை பார்க்க வேண்டாம், இந்த நாட்கள் நான் அமைதியாக இருக்கிற விரும்புகிறேன், இந்த நாட்கள் நான் யார்ட்டையுமே எனக்கு பேச இஷ்டமே இல்லை. சிலரை உங்கள் குடும்பத்தில் கூட உங்கள்கிட்ட யார்ட்டையும் பேசக்கே உங்கள் மனசு இல்லாமல் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட சிலர் கம்முனே நீங்கள் இருப்பீங்க. எல்லாரும் கேட்பாங்க, என்னக்கா அன்றைக்கி ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் உள்ளம் உடைஞ்சது உங்களுக்கு தானே தேவ பிள்ளைகளே தெரியும். அதை யாரோ உள்ளங்கள் உடைகிறத எந்த மனுஷனாலும் புரியவே முடியாது. அது எவ்வளவுதான் நீங்கள் விளக்கமாக சொல்லி என் உள்ள இப்படிலாம் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் கூட எந்த ஒரு மனிதனாலும் உள்ள உடைகிறத புரியவே முடியாது. உங்களை உருவாக்கிற அந்த தெய்வத்துக்கு மாத்திரம் தான் தெரியும் உங்கள் உள்ள ஏன் உடைஞ்சுது, ஏன் உரக்குலைஞ்சு போய் நீங்கள் நிற்கிறீங்கிறது தேவனுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நேரத்துலலாம் என் இதயம் யாருக்கு தெரியும்னு பாடணும் போல இருக்கும். சொந்தமென்று சொல்லிக்குள்ள யாருமே இல்லைன்னு பாடணும் போல இருக்கும். சுகமான பாட்டுகளை கேட்கும்போது கண்கள் இருந்து தாரதாரியாய் கண்ணீர் வடியும். ஏன் தெரியுமா? நம்ம நடக்கிற பாதையின் அகோரம் அப்படி, நம் தேவன் நம்மளை நடத்தி கொண்டுக்கிற பாதை அப்படி. சில நேரம் நம்முடைய குடும்பத்தில் சாட்டப்பட்ட பழிக்கும் வீண் நிந்தனைக்கும் நமக்கு சம்பந்தமே இருக்காது. நம்மளை தான் எல்லாரும் பழிகடாக்கி நம்மளை தான் குற்றச்சாட்டி முன்பாக நிறுத்தியிருப்பாங்க. நம்மளை பார்க்கும்போது சிலர் முகத்தை திருப்பி கொண்டு போவார்கள், சிலர் தலையை துலுக்கி கொண்டு போவார்கள். அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளில் நடந்து கொண்டிருந்தாலும், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி எசேக்கியா மிகவும் அழுதான். கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஜெபத்தை அற்பமாக நினைக்கவே வேண்டாம். தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர்கள் நிச்சயம் அன்னைக்கு பாடணுமே, கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுப்பாய் என்று சொல்லப்பட்டது போல கண்ணீரோடு விதைக்கிற ஜெபமாகிய விதைகளுக்கு அநேக பலன் வரும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அழுவதை ஒரு நாளும் குறைத்து மதிப்பிடாத. சில பாடல்களை பாடும்போது கூட அழுது கொண்டே பாடு. நீ எங்கெல்லாம் அழுது கொண்டே பாடினாயோ அதே பாடலை நீ தேவனுக்கு முன்பதாக ஒரு நாள் சந்தோஷமாக நின்று பாடக்கூடிய நாள் வரும். எங்கெல்லாம் நீ தலை குனிந்து நடந்தாயோ, எங்கெல்லாம் நீ அவமானப்பட்டாயோ, எங்கெல்லாம் யாரால நிந்திக்கப்பட்டாயோ, அதே இடத்துல கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு உன்னை அடையாளப்படுத்தி கர்த்தர் உன்னை விசேஷப்படுத்தினதை உன் கண்கள் பார்க்கும். வேதம் சொல்லுகிறது, லூக்கால வாசிக்கிறோம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழ ஒரு காலம் உண்டால் நகைக்கு ஒரு காலம் உண்டு என்று பிரசங்க எழுதுகிறான். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, முடிக்க போறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இல்லை, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் அவனுக்கு ஒரு அடையாளத்தோடு கூடிய அற்புதத்தை கர்த்தர் செய்தாரே. தேவனுடைய பிள்ளைகளே, இக்கட்டான பாதை நடக்கும்போது தயவு செய்து ஜெபத்தை விட்டுறாதீங்க. அதிகமாக ஜெபிக்கிற நாட்கள், தேவ நோக்கி கூப்பிடுகிற நாட்கள், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நாட்கள், ராஜாவை நோக்கி உங்கள் கண்கள் பார்க்கட்டும். யாரையும் பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், யாரத்துலையும் போய் உங்கள் மனபாரத்தை ஷேர் பண்ண அவசியமே இல்லை. தேவனை நோக்கி பாருங்க. ராஜ சமூகத்திலிருந்து மாத்திரமே சில பதில்கள் வரணும். இங்கே யார் எசேக்கியாவை விடுவிச்சது? தேவன் ஒருவர் அல்லவா விடுவிச்சார். ஏசாயா கூட பரிந்து தான் பற்று தான் போட்டு விட்டாரு. ஆனால் விடுதலையும் சுகத்தையும் பலனையும் ஆயுசங்களை கூட்டி கொடுத்தது யார்? தேவன் அல்லவா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு கொடுத்த அற்புதங்கள் நடக்கும், தரிசனங்கள் நிறைவேறும். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாள் மாறாது. ஆனா உண்மையா இருக்கிறீங்களா? உத்தமமா இருக்கிறீங்களா? தேவன் கொடுத்த ஒரு வாழ்க்கை தான், 2 வாழ்க்கையில ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையை தேவனுக்காக காத்துக்கொண்டீங்களா? அறியாமை உள்ள காலங்களை அறியாதவர் போல நீங்க நடந்திருக்கலாம். முற்காலங்களை நினைச்சிடாதீங்க, ஐயோ அன்னைக்கு நான் அப்படி நடந்தேன், அப்படி பாவம் செஞ்சேன், வேண்டாம். அதை திரும்பி பார்த்து நீங்க இன்னும் பின்னிட்டு பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, இனி முன்னோக்கி நடப்பேன். ஆண்டவரே, பழைய பாவங்களை என் கண் முன்ன வரக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையா இருங்க. வேலை செய்யற இடத்துல யாரும் பார்க்கலன்னு கூட தப்பு செய்யாதீங்க. குடும்பத்தில் யாரும் பார்க்கலன்னு கூட தப்பு செய்யாதீங்க. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை கண்டு வாக்குத்தத்தோடு கூடிய அற்புதத்தை தந்து மகிழ்விக்கிற ஒரு நல்ல தேவனை சேவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.